காந்தாரா என்னடா காந்தாரா கருப்பு தெரியுமா? வெல்கம். ஸோ தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேண்டசி ஸ்பிரிச்சுவல் மூவி. ஸோ என்ன விஷயம் கருப்பில் ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசியான மூவி தான். நீங்க ஆமா. பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் ஒரு படம் பார்த்தேன், ஃபேண்டசியா ஒரு மூவி. பார்த்துட்டு சார் இதுக்கு மேலே படமே இது பார்க்கக்கூடாது. தமிழ் பிளாஸ்டர்ஸில் ஜனநாயகன் பற்றி அதுவா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னன்னா இது எல்லைக்கே பார்த்தேன். ஓகே. எல்லைக்கு வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஃபேண்டசி தான். ஏன்னா வந்து எப்படி இது மாதிரி தான். நீங்க இதுல வந்து ஒரு கடவுளுக்கும் மனிதனுக்கும் எப்படி ஒரு சண்டை கான்ஃபிளிக்ட் ஆகுதோ, அது வந்து ஒரு ஆப்புக்கும் மனுஷனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகிற கதை தான். அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டுமே ஃபேண்டசி ஜான்ரா தான். அதை எப்படி வந்து எடுத்துட்டு போயிருக்காருங்கிறது தான் ஆர்ஜே பாலாஜி வந்து இன்னைக்கு வினரா வந்து பார்க்க போறாரு. கரெக்ட். கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாதா? வந்துட்டேன்டா. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரைட்டிங்காகவே, டைலாக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலலாம் கலாயாக இருக்கணுமோ அது கலாயாக இருந்துச்சு. கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி சொல்கிற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? எந்த இடத்துலலாம் மாசாக இருக்கணுமோ அது மாசாக இருந்துச்சு. சூர்யா அவர்களோட கெட்டப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த முறுக்கு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல ஹேரு சூப்பராக இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் அவங்க கதையே உங்களுக்கு ஆரம்பிக்கும். கரெக்ட். மொத 30-35 நிமிஷம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லோ பர்னர் தான். அதில் அந்த அவங்க அப்பா கரெக்டராக வந்து அந்த இந்திரன் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், ஒரு கேரளா ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். பட் அந்த கலைக்கிட்டின்னு இருக்கிற படத்துல அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து இதாச்சு பொருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி வந்து டேரக்டராக ஜெயிச்சிருக்காரு. வில்லனா வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அங்கங்கே வந்து அந்த ஒரு வெயிட்டேஜ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா வந்து சூர்யாவே விட்டு கொடுக்கறதுனால தானே இவர் வில்லனிசம் பண்றாரு. இவரா ஸ்டாண்டர்ட் வில்லனிசம் இல்லை. ஆர்ஜே பாலாஜி வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு காமெடியான பார்த்துருப்போம். இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷீட் எடுத்து பண்றாப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கான ஸ்பேஸை வந்து இந்த படத்துல வந்து கரெக்டா கொடுத்தவங்க தோணுச்சு எனக்கு. ஏன்னா சூர்யா வந்து அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ. நீங்க லாஸ்ட் படத்துலலாம் பாத்தீங்கன்னா 10 வருஷமா படம் ஓடல, அது ஒரு சைடு இருந்தாலுமே அந்த அயன் வாரணமாயிரம் சிங்கம் அயன் ஏழாம் அறிவு அப்படி படத்தை பார்த்துட்டு நம்ம இது ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு ஒரு வில்லனிசம் போறாருன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து இவருக்கு வந்து இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா. இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தாலும் எதுவும் மாற்ற முடியாது. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிடம்ஷன். படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகாத போது கார்ல தனிமையில உட்காந்து ரொம்ப ஃபீல் பார்த்தேன். கட் பண்ணா இன்னைக்கு ரோகிணி தேட்டர்ல அதே கண்ணீர் தான், அதே கண்ணு தான். பட் வந்ததுக்கான காரண வித்தியாசம். அந்த வெற்றிங்கிறது அவருக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத காமிச்சாரு. படத்துல பாட்டு எப்படி இருந்துச்சு? சாய் அபியங்கருக்கு எல்லாருமே அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதுங்க. பிளாஸ்டாக ஒவ்வொரு மொமெண்ட்டும். அதில் வந்து அந்த 18ஆம் படி கருப்பு அந்த பாட்டு, ராத்து ராசா, அந்த 2 பாட்டுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பிளாஸ்டிக் காடு வெளியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, காதில் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏ சட்டாருன்னு ஒரு சுங்க இது. அது நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக ஃபேவரட் ரிங்டோன் ஆயிடுச்சு ஊரும் பிளட்டுக்கு அப்புறம். அந்த எல்லாமே காட் மோடோட அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், விஷுவல்ஸ் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராத்து ராசா விஷுவல்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த சுருட்டு எடுத்து வாயில போட்டுட்டு ஒரு புகை ஒன்று விடுவாரு பாருங்க. அது வந்து இன்டர்மிஷன்லயே ஒன்று பண்ணுவாப்ல, ஃபைனல் சீன்லயே ஒன்று பண்ணுவாப்ல. அது செமையா இருந்துச்சு. பீக் இன்டர்மிஷன் பிளாக்குமே பீக்காக இருந்துச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த புல்லட்டில் அப்படி திரும்புவார், டிரான்சிஷன் ஆச்சுன்னா வந்து குதிரையில் வர மாதிரி இருக்க சீன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் கூட இருந்தது பாசிட்டிவ். ஒரு ஏதோ ஒரு காடு ஈவினிங் காடு எடுத்துக்கிட்டாலே ஏதாவது ஒரு விஷயம் கலாய்ச்சி விட்டுருவாங்க சில படத்துல பார்த்துருப்போம். ஆமாம். ஆனால் இந்த படத்துல ஒரு காடை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்துக்கு கரெக்டா கிளியரா பண்ணியிருந்தாரு. ஏன்னா நம்ம எந்த ஒரு இடத்துலயுமே அந்த காடை வந்து நம்மளால ஒரு கலாய்க்கிற இடத்துல இருந்து வச்சு பார்க்கவே முடியல. அவ்வளோ நேர்த்தியா பண்ணியிருந்தாப்புல ஆர்ஜே பாலாஜி. அதுக்கு வந்து ரொம்ப பாராட்டணும் அவரை. என்ன பண்ண போறோம் நீங்க? அண்ட் ஸ்பூஃப்ஸும் நிறைய இடத்துல இருந்துச்சு. அந்த ஓப்பனிங் சீன்ல ஆர்ஜே பாலாஜி வரும்போது வாக்கெடுப்பு,
என்ன சாதிக்க பெரிய பாரதி ராஜா ஜனக நமன அது நல்லா இருந்துச்சு. வா கருப்பு. அதுக்கப்புறம் அந்த மண்ணிலே ஈரம் உண்டு அந்த ஸ்பூஃப் நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே ஸ்பூஃப் பண்ணுங்க. விஜய் அவர்களே வந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தாங்க லியோல. அது வேற லெவலுங்க. லியோ சீன்ல வந்து இல்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்தவர் தபால கூட்டம் வந்துருக்கு போது எல்லாம் அனில் கூட்டமா இருந்திருக்கு. ஆமா எல்லாருமே கத்துனாங்க. அஜித் ரெஃபரன்ஸும் வந்துச்சு. ஒரு இடத்துல மாசா வந்துச்சு. இவன் என்ன லாயரா இல்ல அஜித் குமாரா இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீனு. முதுகுல குத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பெரிய அஜித் குமார் முதுகுல குத்து வாங்க போறாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து எப்படி ஆரம்பிச்சாருன்னா ஆக்சுவலி அந்த நானூறு ஓடிதான வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு போறியா அப்படின்னு சொல்லி சூர்யாவை கலாய்க்காரம். அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு வரியா? முகமடி படத்துக்கு 3 டிக்கெட் இருக்கு அதுக்கு அது வரியா? சூர்யாவுக்கு கம்பேக் கொடுத்திருந்தாரு. அண்ட் அவருமே ஸ்போர்ட்டிவா சூர்யாவும் ஒன்று சொல்லுவார்ல படத்துலயே மூக்குத்தி அம்மன் படத்துக்கு 3 டிக்கெட் இருக்கு நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இருக்கு. படத்துக்கு வரலன்னா வரலன்னு சொல்லு. தட் இஸ் நைஸ் ஸ்பூஃப் ஆக்சுவலி. இந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. துப்பாக்கியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கண்டவங்க முன்னாடி நீட்டாத அப்படின்னு சொல்லி கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ. அது என்ன எஸ்கே ஓப்பனா அடிச்சிருந்தாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அது ஒரு ஃபன்னான ஒரு பேண்டர் தான். அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கமர்ஷியல் ஃபிலிம் ஆடியன்ஸ்க்கு பர்டிகுலராக சூர்யா அவர்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். நான் ரொம்ப டெக்னிக்கலி சவுண்ட் பிரில்லியன்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து குவென்டன் டாரன்டினோ படங்கள் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா சினிமா கண்டென்ட் கிரிக்கெட் கண்டென்ட் நிறையா பேச போகிறோம். அடுத்து குறியீடு இருக்கும். இப்போ சிஎஸ்கே மேட்ச் போகுது. முடிச்ச அடுத்த வீடியோவில் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் பாசிபிலிட்டிஸ் பற்றியும் பேச போகிறோம். இந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.